அன்புக்குரியவர்களே, இன்று தவக்காலத்தின் 11ஆம் நாள். இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தி என்னவென்றால், சோதனையின் நேரங்களில் நாம் கடவுளை நம்ப வேண்டும். ஆம், சோதனை என்பது எல்லா மனிதர்களுடைய வாழ்விலும் வரக்கூடிய ஒரு நிகழ்வு. சோதனை தவறு கிடையாது, சோதனை என்பது பாவம் கிடையாது. ஆனால் அந்த சோதனைக்கு நாம் அடிமைப்பட்டு போகின்ற பொழுது, அந்த சோதனையிலிருந்து நாம் வெளிவர முடியாமல் திணறுகின்ற பொழுதுதான் அது பாவமாக மாறுகின்றது. ஆம் அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய வாழ்க்கையிலும் சோதனை வந்தது. சோதனை நம் வாழ்வில் எப்படி வருகிறது என்றால், குறுகிய வழியில் இன்பத்தை தேடவும் எளிய முறையில் வெற்றி அடையவும் இந்த சோதனை நமக்கு ஒரு உறுதியை தருகின்றது. ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த சோதனை நம்மை பாழாய்ப்படுத்தும். இந்த சோதனை நம்மை நரக வேதனைக்கு அழைத்து செல்லும். அந்த நேரத்திலே நாம் கடவுளுடைய பலத்தை நம்ப வேண்டும். நம்முடைய வாழ்வில் வருகின்ற சோதனைகளை விடவும் கடவுளுடைய பலம் அதிகமானது என்பதை நாம் தீர்க்கமாக உணர்கின்ற பொழுது கடவுளுடைய பிள்ளையாக மாறுகின்றோம். நம்முடைய இதயம் நீர்த்து போகாதபடிக்கு, நம்முடைய இதயத்தில் இருக்கின்ற இரக்கம் குறைந்து போகாதபடிக்கு நாம் கடவுளை இன்றைய நாளிலே தேடுவோம், விடாப்பொடியாக தேடுவோம். அவருடைய இரக்கத்தை பெறுகின்ற வரைக்கும், அவருடைய ஆசிரை பெறுகின்ற வரைக்கும் நாம் தொடர்ந்து இன்றைய நாளிலே ஜெபிப்போம். God bless you.